அடுத்ததாக இறைபக்தி உடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன பலன்களை கொடுக்கும், என்ன தீங்களை கொடுப்பதாக இருக்காந்தோ அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பொதுவாகவே அடுத்து வரக்கூடியது துலாம் ராசிக்கு இந்த மார்ச் 29 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆரம்பிச்சுடுவார். 6ஆம் இடத்த சனி கடங்கார சனி ஆரம்பிப்பார். ஒரு பக்கம் கடங்கார சனி ஆரம்பிப்பார், ஒரு பக்கம் அஷ்டமத்து குரு 8ஆம் இடத்து குருவானப்பட்டவர் விலகி 9ஆம் இடத்துல லாப குருவானப்பட்டவர் மே மாதம் 14ஆம் தேதி தொடங்கிடுவார். தொழில்ன்ற இடத்துக்கே அது வந்துடும். ஆமாம், நல்ல லாபம். 9ஆம் இடத்து குரு இல்லையா, ஓடி போனவனுக்கு 9ல் குரு இல்லையா, அதனால ஓடி போய் தொழிலை செய்து பிழைத்துக் கொள்ளலாம். ஒரு பக்கம் குரு லாபம், சனி வந்து 6ஆம் இடத்துக்கு கடங்கார இடத்துக்கு போறாரு. இது எல்லாத்தையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது, 11ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல ராகு பகவானும் 11ஆம் இடத்துல கேது பகவான். இது லாபம். கேது 11ல் உட்காந்துருக்கு அரசாங்க வேலை, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அரசாங்க வேலை, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கூட வாழ்க்கை. இப்படி புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கடன் வாங்கியாவது ஒரு வேலை, இப்போ ஒரு வேலை கிடைக்குதுப்பா, அந்த வேலைக்காக கடன் வாங்கினேன் அப்படின்னு போயிடும். ஒரு நிறுவனம் வச்சேன், அதுக்காக கடன் வாங்கினேன். ஒரு வீடு கட்டினேன், அதுக்காக கடன் வாங்கினேன். இப்படி கடன் வாங்கியாவது சுப செலவுகளை செய்யக்கூடிய காலம், கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய காலம். ஆனால் அந்த கடனில் ஒரு எல்லையில் இருக்கும். நீ படுங்க கடன் கிடைக்குதுன்னு சொல்லி குருட்டுத்தனமாக விழுந்தீங்கன்னா பெரிய சிக்கலில் மாட்டிப்பேன். ஏன்னா 6ஆம் இடத்து சனி, 7ஆம் இடத்து சனி, 8ஆம் இடத்து சனி. 6ஆம் இடம் கடங்கார சனி, 7ஆம் இடங்கிறது கண்ட சனி, உறவுகளை பிரிக்கக்கூடிய சனி. 8ஆம் இடங்கிறது தொழிலை உறவை பிரித்து முடக்கி போடக்கூடிய சனி. இதுக்கு பேர் குட்டி ஏழ்றன்னு சொல்றது. இதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுக்கு பேர் ஒரு குட்டி ஏழ்ற மாதிரி. எப்படின்னா 6ஆம் இடம் வருதா, அப்போ என்ன பண்ணுவார், கடனை கொடுப்பாரு, நோயை கொடுப்பாரு, எதிரியை கொடுப்பாரு. அப்போ தொழிலை பண்ண முடியாது. 5ஆம் நிலை என்னன்ற தெரிஞ்சுக்கணும். ஆமா, 5ஆம் இடத்துல தொழில் நல்லா இருந்திருக்கும். இப்ப 5ஆம் இடம் நடந்துட்டு இருக்கு, தொழில் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். அடுத்து 6ஆம் இடம் வரும்போது அது தொழில வந்து ஒரு பின்னடை வரும். பின்னடை வரும்போது கடன் வாங்க தோணும். அப்ப கடன் வாங்கி போடும்போது எச்சரிக்கையா கடன் வாங்கணும். இவன் வந்து வட்டிக்கு கந்து வட்டிக்காரங்க மாதிரி ஒரு பேங்க்ல போய் கடன் வாங்கினா அவன் உருட்டு கடையோட வந்து நிற்பான். அந்த மாதிரி சிக்கல் பிடிச்ச கிடைக்குதே நீங்க போய் வாங்கிடக்கூடாது. ரொம்ப நிதானமா வாங்கணும். ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னு சொன்னா கூட நிதானமா வாங்கணும். ஏன்னா கடனை கொடுத்து இப்ப 6ஆம் இடத்துல கடனை கொடுக்குறாரா, இந்த கடனை வட்டி கட்ட முடியாத இடத்துல நீங்க போய் சிக்கலா மாட்டிக்கிட்டீங்கன்னா அது பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். அடுத்து 7ஆம் இடம் கண்ட சனியா வரும்போது வட்டி கட்ட முடியாம பொண்டாட்டி நகையை வாங்கி விற்பீங்க, நகையை வாங்கி அடமானம் வைப்பீங்க. அப்ப உறவுகள்ல சண்டை வந்துடும். அப்போ ஒரு தொழில் போவோம், உறவுகளில் சண்டை வருது, குடும்பத்தில் சண்டை வருதுங்கும் போது வெளியில் யாராவது பெண்களோட நீங்கள் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் தான் தொழிலை விரிவாக்கம் பண்ணும்போது அது குடும்பத்தை பிரிச்சிரும். அப்புறம் அஷ்டமத்து சனி வரும்போது இந்த உறவும் போயிடும், அந்த உறவும் போயிடும், நடுவில் நிற்கணும். இப்படி விட்டுரும். இதுதான் அந்த குட்டி ஏழ்றன்னு சொல்றது. 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம். 6ஆம் இடம் கடன்கார சனி, 7ஆம் இடம் கண்ட சனி, 8ஆம் இடம் அஷ்டமத்து சனி. இது 3 ஒரு குட்டி ஏழ்ற. இந்த குட்டி ஏழ்றையிலேருந்து நீ தப்பிச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நிதானம் பண்ணணும். 5ஆம் இடம் முடிஞ்சு இப்போ 6ஆம் இடத்துக்கு வராங்க. யார் வரா? துலாம் ராசி வராங்க. வரும்போது குரு உங்களுக்கு சாதகமாக வர போறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லாபம். 2வது ராகுக்கு எதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போறாங்க, அதுவும் லாபம். இந்த லாபத்தை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாயாருடைய உடல்நிலையில பாதிப்பு வரும். அதே மாதிரி தாய் வழி சொத்துக்களுக்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்காக கடன் வாங்குற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி ஓடி போனவனுக்கு 9ல் குருங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தொழில் பண்ற மாதிரி ஒரு அமைப்பு வரும். அதுக்கு கடன் வாங்கணும். இங்கே கடனை நிதானமாக வாங்கணும். எதிரியை உருவாக்கி கொள்ளக்கூடாது. தாங்கிற அகந்தையோட பேச போய், ஏன்னா துலா ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, கட் அண்ட் ரைட் பார்ட்டி, சட்டம் பேசுவாங்க. எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி சட்டம் பேசிடுவாங்க. அந்த சட்டம்லாம் இங்கே பேசக்கூடாது. இப்போ நீங்க சொல்லுங்கப்பா, உங்களுக்கு தெரியும், எனக்கு கொஞ்சம் தெரியும், அப்படிதான் போகணும் வழிய. அப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த துலாம் ராசி சிம்பல் மாதிரி தராசுக்கு நியூட்ரலா நிக்கணும். அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. சிறுநீ சட்டம் எனக்கெல்லாம் எல்லாம் தெரியும், சட்டம் பேசுவாங்க. அதெல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதுன்னே பேசணும். இந்த சனி பயிற்சி என்ன பண்ண எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. இந்த கடன் இவங்க என்ன பண்ணுவாங்க, தாயின்ற தலைக்கணத்தில் போய் மாட்டிக்குவாங்க. மாட்டிக்கிட்டான்னு சிக்கல் போயிடும். அப்போ துலாம் ராசி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. மிக குறைவான வட்டியில தான் வாங்கணும், லேட் பண்ணியாவது மிக குறைவா. உங்களுக்கு எங்க கேட்டாலும் கடன் கிடைக்கும். ஆனா நீங்க எங்க போய் வாங்க போறீங்க? இந்த 6ஆம் இடத்து சனியில கிரெடிட் கார்டுல மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டோம் பல பேர். அந்த வேலை கிடைக்குதுன்னு வாங்கினா கிடைக்குதுன்னு இவங்க என்ன தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கிரெடிட் கார்டில் போய் வாங்குவாங்க. வண்டியை பெரிய லோனில் போய் ஒரு காரை வாங்குவாங்க. இது வரைக்கும் ஒரு வந்து லோனில் வந்து கார் கிடைக்காதவருக்கு இப்போ வந்து இப்போ ஒரு இடத்துல போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல வண்டி வாங்குறதுக்கு லோன் கிடைக்கும். அந்த லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு மூலியமா அவங்க ஷூரிட்டி கிடைக்கும். இது எல்லாம் மாட்டிக்கும். இது எல்லாம் ஒரு புள்ளியில் போய் சிக்கலில் மாட்டிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப எச்சரிக்கையாக
கடன் வாங்குறதுல ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும், இல்லைன்னா சிக்கல்ல மாட்டிக்கும். அதில் வந்து கடன் வாங்குவதில் நிதானம், அதே மாதிரி தொழிலில் நிதானம், அதே மாதிரி உடல் பாதிப்பு ஒரு பக்கம் இதெல்லாம் பண்ணும். ஆனால் குரு கொடுக்கறதால, ராகு எதுவும் சப்போர்ட் பண்ணுறதால எல்லா விஷயமும் நல்லதாக நடக்கும். அப்போ நிதானத்தை கடைபிடித்தால் இந்த சனி பயிற்சி யோகம். கடனை கூட நியாயமான ஒரு கடன் இருக்கு இல்லையா, கடன் வாங்கி வீடு கட்டலாம், கடன் வாங்கி பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், கடன் வாங்கி வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணலாம், கடன் வாங்கி நல்ல விஷயங்களை செய்யலாம். ஆனால் கெட்ட விஷயங்களுக்கு கடன் வாங்கினா ஆன்லைன் கேம் விளையாட போயிட்டு கொடுத்தா வேலை. ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறது, நான் இதில் இல்லை ஆன்லைன் கேமில் ஓட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறது, இல்லைன்னா கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. இந்த சனி பயிற்சி நிதானத்தை கடைபிடித்து கரெக்டாக இருக்கணும். இந்த சனி பயிற்சியில் துலா ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, நேராக மதுரை போயிடணும். மதுரை போய் கீழே பழமுதிர்ச்சோலை, மேலே பழமுதிர்ச்சோலை முருகன், அதுக்கு மேலே ராக்காயம்மன், ராக்காயம்மனை பார்த்துட்டு பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு கீழே வந்து கள்ளழகரை பார்த்துட்டு வந்துடணும். கள்ளழகருக்கு என்ன பண்ணணும்னா தான் நின்றுக்கணும். ஒரு லேடியாக இருந்தாலும் சரி, துளாராசி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, நின்று அவங்க உயரத்துக்கு ஒரு துளசி மாலை வாங்கி கள்ளழகருக்கு போட்டுடணும். உங்கள் உயரம் அப்படின்னா உங்களுடைய மொத்த தோஷத்தையும் அவர் எடுத்துக்குவார். நம்ம நின்றுக்கணும், நம்ம நின்று நம்ம உருவத்துக்கு அப்படியே ஒரு வளைஞ்ச மாதிரி ஒரு ஆள் உயர துளசியை வாங்கி அதை அப்படியே நம்ம அளவுக்கு எடுத்துக்கணும். நம்ம அளவுக்கு எடுத்து நின்று நம்ம அளவுக்கு கொடுங்கன்னு சொல்லணும். அவங்க கொடுப்பாங்க. அப்படியே இப்படி நமக்கு ஒத்திகை பார்த்த மாதிரி பார்த்து அப்படியே கொண்டு போய் அவர் கழுத்தில் போட்டு விட்டுருணும். இல்லைண்ணா இப்படி இப்படி ஒத்திகை பார்த்த மாதிரி பார்த்துக்கணும். ஆண்டாள் சூடிக்கொண்டா இல்லையா, சூடிக்கிட்டு அதை அப்படியே போட்டா இல்லையா பெருமாளுக்கு. அதனால வந்து ஆண்டாள் வந்து ஆண்டாள் மனித பிறவியா இருந்தாலும் அவரும் ஒரு மனிதனாக வந்து திருமணம் செய்து கொண்டார்ல அரங்கநாத பெருமான். அந்த மாதிரி நாம நம்ம உயரத்துக்கு ஒரு மாலை வாங்கி இப்படி வச்சு பார்த்துட்டு அதை அப்படியே எடுத்து போய் அவருக்கு சாத்திடணும். நம்ம கஷ்டத்துல பெரும்பகுதி அவர் எடுத்துக்குவார். இதுல பாதி போயிடுச்சா, மீதி வந்து நிதானமா கடன் வாங்குறோமா அதுல பாதி போயிடுச்சா, அதுக்கப்புறம் வந்து உடல் பாதிப்பா இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறோமா அதுல பாதிப்பு போயிடுச்சா, அதே மாதிரி யாருக்கிட்டையும் வந்து தான்ற அகம்பாவம் இல்லாம எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்காம விட்டு கொடுத்து பேசுறோமா அதுல பாதி போச்சுன்னா முடிஞ்சே போச்சு. அப்ப இந்த கடகார சனி ஒண்ணுமே பண்ணல, ஜாலியா இருந்துடலாம். அப்ப இந்த 7.5 குட்டி 7.5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7.5 இப்ப தொடங்குது இல்லையா, அதுக்கு பேர் குட்டி 7.5. இப்ப குட்டி 7.5 தொடங்குது இல்லையா, இதுல நிதானத்தை கடைபிடித்தால் துலா ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும். நீங்க சொன்ன மாதிரி நிதானம் கடைபிடித்தால் துலாம் ராசிக்காரர்கள் துள்ளி குதிக்கலாம். கண்டிப்பா சனீஸ்வர பகவானா இருந்தாலும் பரவாயில்லை, துள்ளி குதிக்கலாம், ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா குரு நல்லா வர்றாருல, ராகு கேதுவும் லாபத்துல இருக்காருல, எல்லாம் நல்லா இருக்கும்.